எல்லா சாம்பிள் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களை கம்ப்யூட்டர்லாம் தூக்கி போட்டு வாங்க, உங்கள் மூளையை யூஸ் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் சிப்ஸை யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் பிரெயின் சிப்ஸை மாற்றிக்கோங்க. சாமி சாமி ஒரு சும்மா வணக்கம் சாமி. இல்லை, இது வந்து சாமி சொன்ன மாதிரி ஒரு சித்தாந்திரியோ அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மகான். அவருக்கு ஒரு நல்ல ஒரு நிறைவு பொறுமை அவர் வந்து கொண்டாடுறதுக்காக அப்படின்னு நினச்சிங்களேன். சுவாமி வந்து இசை ஞானி அப்படின்னு சொன்னால் அமரர் எம்எஸ்வி அவர் இசை சுவாமி, இசை கடவுள், இசை சுவாமி. ஸோ அந்த கடவுளை பற்றி ஞானிகள் தான் தெரியும். ஞானிகள் தான் அது கடவுளை உணர்ந்து அவர் தான் நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த கடவுளை பற்றி உணர்த்துவார். ஸோ இப்போ இந்த இசை ஞானி வந்துட்டு அந்த சுவாமியை பற்றி அந்த கடவுளை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவர் பேச நல்லா இருக்காரு. அந்த சுவாமிக்கு இந்த ஞானி கொடுக்குற சித்தாந்திலைக்கு நம்ம கலந்துக்கிறோம், இங்கே இருக்கோங்கிறத மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நன்றி, வணக்கம். என்ன சொன்னீங்க? நான் யாரையுமே கூப்பிடல. சினிமா உலகம் எவ்வளோ பெருசு, யார் வேண்டாலும் வரலாம். உங்களுக்கு மட்டும் எப்படி வரணும்னு தோணுச்சு? அதாவது ஒரு திறமைங்கிறது கடவுள் கொடுக்குறது. அது வந்து பெத்த தாய் தந்தை கூட கொடுக்கறது கிடையாது. அந்த திறமை வந்துட்டு அந்த பிராரப்தம்னு சொல்லுவாங்க. ஜென்மமாக அந்த ஒரு சரஸ்வதி கடாட்சத்தோட இருக்கவங்களுக்கு தான் அந்த ஒரு திறமை வந்து அது கிடைக்கும். அது எம்எஸ்சியோட திறமை கிடைச்சது. பட் அந்த திறமைனால பணம் வரும், பேர் வரும், புகழ் வரும். அது வரும்போது தலைக்கால் நிற்காது. அந்த ஒரு நான் பார்த்த லெவலில் ஒரு சின்ன ஒரு கடுகளவு கூட அந்த ஒரு தலைகணம் இல்லாமல் இருந்த ஒரு ஆள் வந்து ஒரு கடவுள் வந்து இசைக்குள்ள எம்எஸ்சி அவர்கள் தான். 1960s 70s வந்துட்டு எல்லா ஜாம்பும் நடிகர்லேருந்து டைரக்டர்ஸ்லேருந்து பாடகர்லேருந்து எல்லாமே, எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், பாலச்சந்திர சார், ஸ்ரீதர் சார், டிஎம்எஸ், எம்எஸ் சீனிவாசன், வி சுஷீலா, எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய உச்சி புகழ் கொண்டு போனவர் எம்எஸ் விஸ்வநாதன். ராமனுக்கு அனுமார மாதிரி உதவி செஞ்சு அணில் மாதிரி வாழ்ந்து போயிட்டார். அதுதான் எம்எஸ்வி. அவ்வளோ பெரிய ஒரு மகான் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, இனிமேல் யாரும் பார்க்க போகுது. ஸோ அதுதான் எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறோம். அதுவும் இசை ஞானி அவர்கள் எப்படி வந்து அவர் பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறத அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். உள்ளே இருக்கிறதா வெளியே வரும். யாருக்கும் எதுக்குமே அவர் கேர் பண்ணுறது கிடையாது, கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சாமி வந்து அது எப்படி வந்து அவர் உள்ளத்திலிருந்து வெளியே வர வார்த்தைகள் வந்து அது தானாக வரும். ஒரு பிளான் பண்ணியோ எழுதியோ லிஸ்டிங் அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். ஓரளவுக்கு ஐடியா பண்ணிட்டு வந்து இருப்பார். அதுக்கப்புறம் அந்த உணர்வுகள் என்ன வருதோ அது அப்படியே தானாக வந்து வருவார். அது சுவாமி வந்து என்ன சொல்கிறாங்க, அண்ட் அவருக்கு பிடிச்ச பாடல்கள் என்ன, அண்ட் அவருக்கு என்ன இன்ஸ்பிரேஷன், அது வந்து தெரிஞ்சுக்கத்தான். நீங்கள் சூப்பர் சார், உண்மையாகவே நீங்கள் சூப்பர் தான்.